வணக்கம் தமிழர்களே. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Xiaomi வந்து அவங்களோட MI ஏர் சார்ஜ் டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு கிளிப் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். MI ஏர் சார்ஜ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகணும்னா நம்மளுக்கு ரெண்டு தான் டிவைஸ் தான் தேவை. அந்த ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சார்ஜிங் பைல், Xiaomi கொடுக்குற சார்ஜிங் பைல், அந்த சார்ஜிங் பைல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ இந்த ரெண்டு டிவைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த சார்ஜிங் பைல பார்த்தீங்கன்னா 144 ஆண்டனாஸ் வந்து கம்போஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெறும் 14 ஆண்டனாஸ் வந்து கம்போஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சார்ஜிங் பைல பார்த்தீங்கன்னா இந்த 144 ஆண்டனாஸில் செப்பரேட் 5 ஆண்டனா பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜர் வேணும்னு சொல்கிற ஒரு ஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட லொக்கேஷனை வந்து தேடி இருக்கும். எந்த ஃபோனுக்கு சார்ஜர் வேணும், அது எப்படி தேடுது, அந்த லொக்கேஷன், அதாவது அந்த சார்ஜர் வேணும்னு சொல்கிற டிவைஸோட லொக்கேஷனை வந்து தேடிட்டு இருக்கும் அந்த சிக்னல்ஸ் வழியாக. இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் 14 ஆண்டனாஸ் இருக்குன்னு. ஸோ அந்த 14 ஆண்டனாஸில் செப்பரேட்டாக ஒரு ஆண்டனா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் வந்து பீகான் ஆண்டனா. இந்த ஆண்டனா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவைஸோட லொக்கேஷன் இன்ஃபர்மேஷனை இந்த செப்பரேட் 5 ஆண்டனாவுக்கு வந்து ஷேர் பண்ணும். அப்படி ஷேர் பண்ணும்போது ஸோ இப்போ டிவைஸோட லொக்கேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம சார்ஜர் ஆகுதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த 144 ஆண்டனாஸில் அந்த 5 ஆண்டனாவை தவிர, அதாவது அந்த 5 செப்பரேட் ஆண்டனா வந்து லொக்கேஷனுக்கு தான் யூஸ் ஆகும், மிச்சம் எதுக்கும் யூஸ் ஆகாது. அந்த 5 ஆண்டனாவை தவிர மிச்ச எல்லா ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் வேவ் சிக்னல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மில்லிமீட்டர் வேவ் சிக்னல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இங்கே அந்த பீகான் ஆண்டனாவை தவிர மிச்சம் ஒரு 13 ஆண்டனா இருக்கா, அந்த 13 ஆண்டனா வந்து அந்த வேவ் சிக்னல்ஸை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஃபோனை சார்ஜராக வைக்கும். இந்த சார்ஜிங் பைல் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சரும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் டிவைசஸை அட் அ டைம் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாமா இந்த ஒரு சார்ஜிங் பைலில். அது எத்தனை டிவைசஸ்ல உள்ள மல்டிபிள் டிவைசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்பீங்க, இப்போ ஏதாவது ஃபிசிக்கல் அப்டிக்கல் நடுவில் இருந்துச்சுன்னா இந்த வேவ் சிக்னல்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுமான்னு கேட்பீங்க. அதுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு சார்ஜர் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த MI ஏர் சார்ஜ் டெக்னாலஜியில் வந்து பீம் ஃபார்மிங் டெக்னிக்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பீம் ஃபார்மிங் டெக்னிக்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ ப்ராட்காஸ்ட் ஆண்டனா இருக்குது, ஒரு ரிசீவிங் ஆண்டனா இருக்குது. இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆண்டனா, இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆண்டனா. இதுக்கு நடுவில் சிக்னல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுற சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஆகணும், ஸ்ட்ரெயிட் லைனாக தான் ஆகணும். அங்கே இங்கே அலமோடி, அங்கே தட்டி இங்கே தட்டி ஒரு மாதிரி ஃபுல்லாக அப்படிலாம் ஆகக்கூடாது. அந்த ஸ்பெசிஃபிக்னா அந்த நடுவில் தான் ஒரு ட்ராவல் பார்ட் நடக்கணும். அதுக்காக தான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்டராக வந்து சார்ஜ் ஆகக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணனா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜர் ஆகாது, ஒழுங்காகவும் சார்ஜர் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, இந்த MI ஏர் சார்ஜ் டெக்னாலஜி வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் டெக்னாலஜிக்கும் சிமிலரான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் பேடுன்னு ஒன்று வேணும். ஸோ அந்த பேட் மேலே வச்சிங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக சார்ஜர் ஆகிருக்கும். ஆனால் இங்கே அது கூட தேவையில்லை, நீங்கள் ஏர் வழியாகவே சிக்னல்ஸ் வழியாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த MI ஏர் சார்ஜ் டெக்னாலஜி வந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த MI ஏர் சார்ஜ் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுதா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி.